ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஃப்ட் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பட்டா 4 குஞ்சு இருந்தது. அந்த 4 காய்ச்சல் புட்டில் போட்டுட்டு நமக்கு ரீரக்கை கொடுத்தோன்னா பழைய லாஃப்டில் பிறந்த புறா இங்கே கொண்டு வந்து ரெக்கை கட் பண்ணி போட்டு அப்புறமா ரெக்கை கிடச்சி பேடை பறத்திருந்தோம். மேக்ஸிமம் கொஞ்சம் நேரம் பறந்து நம்ம லாஃப்டில் தான் இறங்குச்சு. 4-5 பேட் உண்டு. ஏன்னா நம்ம அதை இதை பறத்தினோன்னா மீன் பட்டாக்கில் பறத்தும்போது பறத்து இறக்குறதுக்கு அந்த பேடு தேவைப்படும். அதனால தான் நம்ம அந்த பேடை பறத்தினோம். அப்புறமா 4 பட்டாக்களையும் காய்ச்சல் வீட்டில் போட்டு காலையில் போட்டு ஃபுல்லாக வெயிலில் போட்டு எடுத்துட்டோம். நம்ம காய்ச்சல் வீட்டில் போட வேண்டிய தேவை இருக்காது. நம்ம பகலில் சாயங்காலம் தான் சில டைம் ஓப்பன் பண்ணுறதுனால பேடு பட்டாக்களை பெரிய பேடு கூட பறந்து ஏன்னா பேடு கூடு நம்ம ஓப்பன் பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம என்ன காய்ச்சல் கூட்டில் போட்டு ஃபுல்லாக வெயிலில் கிடந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ நைட்டு தான் இப்போ தான் எடுத்து கூட்டு இந்த பேடு கூட விட்ருக்கேன். நம்ம டெய்லி பேடு ஏஜ் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நம்ம காய்ச்சல் கூட்டில் போட வேண்டிய தேவை இருக்காது. இந்த பேடு கூட பறந்து எடுத்து அங்கே இங்கே தெரிஞ்சு இறங்கினதுக்கப்புறம் நம்ம விரட்டியேசனா மேக்ஸிமம் லாஃப்டில் தான் இறங்கும். அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது பேடு வேணும்னா சேல் வீடியோ போடணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக சேல் பண்ணுற பேடு கண்டிப்பாக போடுவோம். சரி, அது உண்டானா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் சேல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். சேல் பேடு ஏதாவது இருந்தால் இடையில கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம தான் சேல் வீடியோ போடுறதில்லை. நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள். நம்ம சேல் வீடியோ கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். இல்லாமல் நம்ம என்ன அந்த ரக்க கொடுத்து பறத்துனது பேடு வந்து நம்ம பழைய லாஃப்டில் தான் போய் இறங்குச்சு 2 பேடு. ஏன்னா அதுக்கு அந்த பழக்க தோசை தெரியும் விடலன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியலை. எதனாலன்னு தெரில. எதனாலன்னா நம்ம மேக்ஸிமம் அங்கே தான் பறத்து இறக்கணும். ரக்க கொடுத்ததுக்கப்புறம் அங்கே தான் இறங்குது. 1-2 பேடு மட்டும் நம்ம லாஃப்டில் கரெக்டாக இறங்குது. அந்த லாஃப்டில் பறந்த பேடு மட்டும்தான் இப்போ அங்கே போய் இறங்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பெல் பட்டனை கொடுங்க. அப்போ நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய் காய்ஸ்.